தமிழில் பயான் பண்ணால் இந்த பாதி பேர் ஓடிடுவாங்க. ரெண்டில் எதனா ஒன்று ஆகும். சரி, ரைட். எப்படி இருந்தாலும் பள்ளிவாசல் பற்றி மதர்சா பற்றி டீட்டெயிலாக இப்போ நீங்கள் கேள்விப்பட்டுங்க. அது ஃபசீலத் என்ன, நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதுக்காக ஒரு முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த நாட்டு வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற உலகத்தோட சமாச்சாரம் டெய்லி நீங்கள் நியூஸில் பார்த்துட்டே இருக்கிறீங்க. குஃப்ரு, அவங்களுக்கு இருக்கிற சப்போர்ட்டு, அவங்கக்கிட்ட இருக்கிற பவரு, அவங்கக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி, அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபைனான்ஸ், இதெல்லாம் சுற்றி வச்சு இப்போ கணக்கு போட்டிங்கன்னு சொன்னால் சும்மா நம்ம சொல்கிறோம் இல்லை, தூசியில் தூக்கி வச்சிருவோம்னு சொல்லிட்டு. இஸ்லாமுக்கும் முஸ்லிம்ஸ்க்கும் இந்த உலகத்தில் எண்ணி இந்த மாதிரி தூக்கி எழுதிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த எண்ணத்தோடு தான் இருக்கிறாங்க. இந்த எண்ணம் ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹிஸ்ட்ரியில் நிறைய வாட்டி இந்த மாதிரி வந்தது. பட் அல்லாஹ் தாலா என்ன நினைக்கிறான்? இப்போ நீங்கள் கேட்பீங்க, நடுவில் அல்லாஹ் தாலாக்கு ஏன் எழுதிட்டு வர்றீங்க? அங்கே போடுற பிளானுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணணும் அதை பற்றி பேசுங்க. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை அம்மா தாய் வயிற்றில் இருக்கிறப்போ அந்த நேரத்தில் நீ உலகத்தில் வந்து கபரில் போகிற வரைக்கும் அவன் சும்மா ஒரு பொம்மை மாதிரி தான் ஆட்டிகிட்டு இருக்கிறான். எவ்வளோ ஹஜ்ரத் அலி கிட்ட ஒருத்தர் கேட்டார், கடவுள் இருக்கிறான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஆதாரம் என்ன இருக்குன்னு சொன்னார். ஹஜ்ரத் அலி அதுக்கு பதில் சொன்னார், நான் ஒரு ப்ரோக்ராம் என் மனசில் வச்சிருக்கிறேன், அது தடுக்கிறதுக்கு தடை செய்யறதுக்கு எந்த ஆளும் கிடையாது, ஆனால் அந்த வேலை நடக்க மாட்டேங்குது. அப்போ என்ன தெரியுது, என் பிளான் இன்னொருத்தருக்கு தெரியும், அது தடங்கல் பண்ணுறதுக்கும் அவனுக்கு சக்தி இருக்கு. அதுக்கு தான் பேர் அல்லாஹ் தாலான்னு சொன்னார். அல்லாஹ் தாலா முடிவு என்ன இருக்கு, இது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிங்க. உலகத்தில் இஸ்லாம் இருக்கோமா இருக்காதா, முஸ்லீம் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, குரான் இருக்கோமா இருக்காதா, तो फर्स्ट डिसीजन अल्लाह ताला फर्स्टे சொல்லிட்டான். يريدون ليطفئوا نور الله والله متم نوره ولو كره الكافرون. இஸ்லாம் உடைய விளக்கத்துக்கு அடிச்சிடணும்னு சொல்லிட்டு யாரோ என்னென்ன பண்ணுவாங்க. அல்லாஹ் தாலா முடி இது பர்மனண்டா இந்த வெளிச்சம் உலகத்தில் இருக்கும். இந்த டிசிஷன் அல்லாஹ் தாலாவோட டிசிஷன். ரெண்டாவது டிசிஷன், இஸ்லாம் இருக்கோமா இருக்க மாட்டானா, முஸ்லிம் இருப்பானா இருக்க மாட்டானா. அதுக்கு பதில் எல்லா தீன் தரைமட்டமாக போயிடுவாங்க, இஸ்லாம் மட்டும் தான் நிற்கும். இட் இஸ் த டிசிஷன். இப்போ எனக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அல்லாஹ் தாலா இன்டைரக்ட்லி கேட்குறான். அது என்ன கொஸ்டின்னு சொன்னால், குரான் இருக்கும், நபி நாயகம் எடுத்துட்டு வந்த ஷரியத் இருக்கும், இஸ்லாம் இருக்கும், நீ இஸ்லாம்ல இருப்பியா இல்லையா, இது நீ முடிவு பண்ணுன்னு கேட்கலாம். இப்போ நான் முடிவு பண்ணணும், நான் இஸ்லாமுக்கு உதவியா இருக்கணுமா இருக்கக்கூடாதா, நான் இஸ்லாம்ல இருக்கணுமா இல்லையா, இஸ்லாம் கண்டிப்பா இருக்கும், நான் முஸ்லிமா இருக்கணுமா இல்லையா. அதுக்காக தான் இந்த முயற்சி. சின்ன சின்ன பள்ளிவாசல், சின்ன சின்ன மதரசா, சின்ன சின்ன ஸ்கூல்ஸ், இது இந்த நாட்டு வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா லாஸ்ட் அந்த 10 இயர்ஸ்ல எந்த ரூட்ல போயிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியுது. அழுதுட்டே இந்த வேலைக்காவாது. இது இருட்டு 10,000 வாட்டி சொன்னாலும் இருட்டு போவாது. ₹1 மோம்பத்தி மெழுகு பத்தி எடுத்துட்டு வந்து கொளுத்துங்க, அந்த இருட்டு போயிடும். அந்த இருட்டு போனோம்னு சொன்னா இந்த முஸ்லிம் கம்யூனிட்டியிலே எஜுகேஷன் வரலன்னு சொல்லுங்க. ஆல் சைனிங் அத்தாரிட்டிஸ் யார் வந்தா கூட நம்ம தான் போய் கை நீட்டிக்கணும். தப்லீக் ஜமாத்ல வருஷத்துல 4 மாசம் கரெக்டா போறாரு, வருஷம் கணக்கில் போறாரு, மாசம் 2000 வருஷத்துல ஹஜ்ஜுக்கு போறாரு, உம்ராக்கு போறாரு. தான் பேத்திக்கு ஸ்கூல்ல சீட் வேணும்னு சொன்னா இவ்வளவு பெரிய தாடி வச்சுட்டு அவன் ஜும்மாக்கு 12 மணிக்கு வாங்கன்னு சொன்னா அவன் 11:30 2 மணி வரைக்கும் ஜும்மா தொழு விட்டுட்டு கிறிஸ்டியன் மிஷனரியில, ஹிந்துஸ் மிஷனரியில போய் அங்கே நிற்கிறான் சீட் கேட்கறதுக்கு.
நம்ம காசு கொடுத்து நம்மளே தீனுக்கு கபர்ல நோண்டி பொதிச்சிடுறோம். அதுக்கு அடுத்தவனுக்கு அவனுக்கு மேலே பிளேம் பண்ணி என்ன தேவை சொல்லுங்க. இந்த நாட்டில் ஃப்ரீடம் வாங்குறப்போ வாங்கிட்ட பிறகு 2 பெரிய தப்பு முஸ்லிம்ஸ் கம்யூனிட்டியில் நடந்தது. அந்த தப்பு இப்போ நடக்கூடாது. நம்பர் 1, அந்த நேரத்தில் இருக்கிற பெரிய பெரிய உலமா யார் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாலும் உண்மை இதுதான். என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுக்கு நீங்கள் சின்ன சின்ன ஐட்டம் இஸ்லாமுக்கு கொடுத்துருங்க. என்ன ஃபுலா நிகா தலாக் விராசத்து நம்ம உங்களுக்கு எழுதி கொடுக்குறோம். ஆக்டிவ் பொலிட்டிக்ல இருக்க மாட்டோம். இது அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. இந்த அஷூரன்ஸ் அங்கே வாங்கிட்டாங்க. உங்களுக்கு இந்த தலாக்லாம் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும் மெஜாரிட்டி வந்த உடனே இது எல்லாம் டிஷ்யூ பேப்பர் மாதிரி சுற்றி வெளியில் போட்டுடலாம். ஆக்டிவ் பொலிட்டிக்ஸ் இல்லாதனால இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்துக்கு ரெப்ரசன்டேஷன் எங்கேயுமே கிடையாது. த செகண்ட் திங், இங்கிலீஷ்காரனுக்கு விரோதியா இருந்துட்டு துனியா எஜுகேஷன் இது பற்றி ரொம்ப திங்க் பண்ணுறது விட்டுட்டோம். கம்ப்ளீட்டாக விட்டுட்டோம். ஸ்கூல்ஸ் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. சவுத் இந்தியா அப்பவும் பெட்டருங்க. நான் இந்தியாவில் எல்லாம் சின்ன சின்ன முனையில் போகிறேன். பிஹார் என்ட்ரன்ஸ், பங்களாதேஷ் பார்டர் எல்லாம் இங்கே போய் பார்த்துட்டு இருக்கிறேன். அங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த சின்ன சின்ன மதர்சா இந்த ஆலிமம் இல்லைன்னு சொன்னால் உலகத்துக்கே நம்பர் 1 ரவுடி கம்யூனிட்டி முஸ்லீம் கம்யூனிட்டி தான் இருக்கும். இது தவிர எஜுகேஷனுக்கு வேற எந்த வாய்ப்பும் கிடையாது. 1ஆவதுலேருந்து 5ஆவது போகிறதுக்கும் ஸ்கூல் கிடையாது. மதர்சால முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு 3% ஸ்டூடெண்ட் தான் வந்து சேர்றாங்க. 97% முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு கவர்மெண்ட்டும் எதுவும் யோசிக்கிறது இல்லை, முஸ்லீம் கம்யூனிட்டியும் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. பட் இந்த நேரத்தில் இது சரியான நேரம் நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ரொம்ப லேட். இருந்தாலும் பரவாயில்லை. இன்னைக்கு இந்த சின்ன இது கட்டி போகலாம். நம்ம பேர பசங்க வந்து இதுக்கு வளர்த்திக்குவாங்க. இது ரொம்ப முக்கியம். சர் சையத் அஹமத் கான் அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி டாமினேட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு சந்தா மஜ்லிஸ் எந்த நேரத்தில் இங்கிலீஷ் படித்து வைக்கிறேன்னு சொன்னால் டோட்டல் தேவபந்த் அப்போஸ், टोटल उलमा अपोज, टोटल मुस्लिम कम्युनिटी अपोज, टोटल इंग्लिशकारण के यार यार अपोज இருந்தாங்களே எல்லாமே சர் சையத் அப்போஸ். तो பயங்கரமா கூட்டம் இருக்கு. அவர் ஸ்பீச் பண்றாரு. ஸ்பீச் முடிச்சிட்ட பிறகு சந்தா கேட்கறதுக்கு யார் யார் என்ன கொடுக்குறாங்கன்னு சொன்னா இமீடியட் பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு செருப்பு எடுத்து வீசாட்டினான். நீ நான் இந்த சொன்னா என்ன செஞ்சிருப்பான் சொல்லுங்க. சர் சையத் இமீடியட்லி அந்த செருப்பு வாங்கி டேபிள் மேலே வச்சு இதை யார் கொடுத்தாங்களா, நான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அந்த ஸ்கூலுக்கு இந்த ஃபஸ்ட்டு சந்தா இது வித்தி ₹1 வந்தாலும் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ இந்த சூழ்நிலை தான் முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு இந்தியாவில். நம்ம கையில் என்ன முடியுதா? சிம்பிள் ஒரு லாஜிக்குங்க. உங்கள் ஸ்கூல் நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த ஸ்கூலில் தீன் தேவையில்லை, தொழுவுக்கு டைம் கொடுக்காதுங்க, எதுவுமே செய்யாதுங்க. 100க்கு 100% கம்ப்ளீட் கமர்ஷியலாக நடத்தி வைங்க. எல்லா சப்ஜெக்ட் நார்மல் வைங்க. ஒரு சப்ஜெக்ட் கூட இஸ்லாமிக் வைக்காதுங்க. அப்போ கூட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. உங்க ஸ்கூல்ல எல்லாமே இருக்கும். அட்லீஸ்ட் குஃப்ர் இருக்காது, ஷிர்க் இருக்காது, ஈமான்க்கு அப்போஸ் இருக்காது. இது இல்லாதனால தானே என் பொண்ணு காலேஜுக்கு போனால் அது கழட்டிட்டு வா, என் பையன் போனால் தாடி எடுத்துட்டு வா, நீ டொப்பி போகக்கூடாது, தொழுவுக்கு டைம் கிடையாது. இதுக்கு ரீசன் என்ன சார்? ரீசன் ஏன்னு சொன்னால் என் வீட்டில் ஏசி இருந்தால் நான் ஏன் போயிட்டு வாடகை ஏசிக்கு உக்காரணும்? நம்ம சமுதாயத்துக்கு இன்னைக்கு முக்கியமான தேவை இருக்கிறது கல்வி. இந்த கல்வி பற்றி ரொம்ப திங்ஸ் பண்ணுங்க. இந்த கல்விக்காக கான்ட்ரிபியூஷன் என்ன? சிம்பிள் கான்ட்ரிபியூஷன். இப்போ அவர் சொல்கிறாங்க ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ ஆச்சு, அவ்வளோ ஆச்சு, அது ஆச்சு, இது ஆச்சு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உலகத்துக்கே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மிஷனுக்கு பிரச்சாரம் பண்ணது யார்? சஹாபாக்கள். சஹாபா எந்த காலேஜில் படித்தார்? சின்ன ஒரு வராண்டாவில் உக்காந்துனார்.
அவங்கள்கிட்ட சாப்பாடுக்கு சாப்பாடு இல்லை, சிம்பிள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொல்றார், நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உட்கார்றப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பின் வாங்குவோம், முன்னாடி உட்கார மாட்டோம். ஏன் உட்கார மாட்டோம்னு சொன்னா அதபுக்காக இல்லை, முல்சா துணி உடம்புல கிடையாது, முல்சா துணி உடம்புல கிடையாது அந்த கஷ்டம். பட் அங்க சஹாபாக்குனால தான், அங்க கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் 1000 கிலோமீட்டர் தூரத்துல உக்காந்துட்டு அல்லாஹ் தாலாவோட நபி நாயகமோட பேர் சொல்லிட்டு உக்காந்துருக்கோம். புரியுதா? அப்போ அவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் எங்கன்னு வந்தது? சந்தா ரிசிப்ட் போச்சா? இல்லை, சிம்பிள். உங்களுக்கு ஒரு தோட்டம் இருந்தது, சாயந்தரம் வர்றப்போ பெரிச்சப்பழம் ஒன்று எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த வராண்டால மாட்டி விட்டுருவாங்க. அதில் எவ்வளோ வருதோ அவ்வளோ சாப்பிட்டுட்டு அதிலே தான் படிச்சுட்டு முன்னாடி வந்தாங்க. இப்போ முஸ்லீம் சமுதாயம் அப்படி கிடையாது. இப்போ எல்லாம் யார் யார் உக்காந்துருக்குறாங்களா, முக்கால்வாசி எல்லாமே நம்ம தமிழ் ஸ்பீக்கிங் உருது ஸ்பீக்கிங். நான் ஏன் பிரிக்கிறேன்னு சொல்கிறேன்னா, நல்ல ஞாபகம், அல்ஹம்துலில்லாஹ் தமிழ்நாடு வரைக்கும் தமிழ் ஸ்பீக்கிங்ஸ் முஸ்லிம்ஸ் கிட்ட இப்போ எஜுகேஷன் பற்றி அவேர்னஸ் வந்துருச்சு. கிட்ட 190 சீட்ஸ் பர் இயர் எம்பிபிஎஸ்ல தமிழ்நாட்டில் வருது. 3.5%. அதில் 31% ஓப்பன் கேட்டகிரியில் 40 பசங்க முஸ்லீம் பசங்க வர்றாங்க. அதில் கோட்டால 140 to 160 ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. 10 வருஷம் 200 டாக்டர்ஸ் தமிழ்நாட்டில் இந்த 3.5%னால வந்துட்டு இருக்கிறப்போ 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுக்கிட்ட முஸ்லீம் கம்யூனிட்டி கிட்ட 2000 டாக்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க. அதில் மனசு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்கு. தமிழ் ஸ்பீக்கிங்ஸு இப்போ என் 3 பசங்களும் எனக்கு ஹாஃபிஸ், அல்ஹம்துலில்லாஹ். 3 பசங்களும் எம்பிபிஎஸ். 3 through the NEET selected. 3 பசங்களும் through the NEET selected. ஒரே ஒரு மனசு கஷ்டம் என்ன தெரியுமா? லாஸ்ட் இயர் என் பையன் செலக்ட் ஆகுனா. டோட்டல் முஸ்லிம்ஸ் 187. 187ல 175 பசங்க பசங்க தமிழ் ஸ்பீக்கிங். உருது ஸ்பீக்கிங்ஸ் ஒன்லி 17 ஸ்டூடெண்ட்ஸ். யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன தெரியுது? அவேர்னஸ் வந்து இருக்கு. இப்போ நம்ம ஆம்பூர் பிரியாணி, வாணியம்பாடி பிரியாணிலே இப்போ வரைக்கும் இருக்கிறோம். மூளை வேலை செய்யினா தானே படிப்பாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க கொஞ்சம். இப்போ அதே மாதிரி இப்போ இங்கே இந்த ஏரியாவுக்கு இது ஒரு சின்ன ஸ்கூல் ப்ராஜெக்ட் மாதிரி அவர் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறார். இது 2ல 1 கான்ட்ரிபியூஷன் கொடுத்து இதை ஸ்ட்ராங்கா நிக்க வைங்க. இல்லைன்னு சொன்னா கமிட் பண்ணி நம்ம சத்திடுவோம். அல்லாஹ் தானே நம்ம இல்லைன்னா வேற ஒருத்தனை வேலை வாங்கி தீருவான். இங்க ஸ்கூல் வரணும், மஸ்ஜித் வரணும், இந்த மஸ்ஜித் வந்தே தீர்ச்சு, மதரசா வந்தே தீர்ச்சு. அதே மாதிரி தான் ஸ்கூலும் வரும். இஸ்லாமிக் ஸ்கூல் கண்டிப்பா வரும். நம்ம அதில் ஷேர் பண்ணலன்னு சொன்னா பரவாயில்லை. அல்லாஹ் தால வேற ஒருத்தனை தூக்கிட்டு வருவான். அம்மா அப்பா செத்துடுறாங்க, அந்த பசங்க வளர்க்கல யத்தீமா இருக்காங்களா, அல்லாஹ் தாலா அவங்களுக்கு. அதனால நம்ம என்ன பாகம் இதுக்கு செய்ய முடியுமா? அது இந்த ஏரியாக்காக, ஒரு முக்கியமாக இந்த தமிழ்நாட்டுக்காக, இந்த ஒரு சின்ன மொஹல்லால நீங்க இந்த லைட் எரிச்சு வைக்கிறீங்களே, இதோட ரோஷனி சொல்லுவாங்க, வெளிச்சம். இந்த வெளிச்சம் தமிழ்நாடு முஸ்லிம்க்கு ஒரு ஐடியலா இருக்கட்டும், ஒரு எக்ஸாம்பிளா இருக்கட்டும். ரொம்ப பெரிய இங்கே எங்கே பார்த்தாலும் அவர் அதே சொல்லிட்டு இருக்கிறாரு, சந்தா கொடுத்தா நல்லா இருக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்கும் சார். நான் படிக்கல, என்னோட இது என்ன இதுதான். இப்போ பாருங்க, எல்கேஜிக்கு 1.5 லட்சம் ரூபாய், யூகேஜிக்கு 1.5 லட்சம் ரூபாய். புரியுங்க? சொல்லுங்க. இதில் என்ன ஆகும்? கரெக்டாக பெரியரில் போனோம். நம்ம பொண்ணு வீட்டில் புர்கா போட்டுட்டு இருக்கணும். கான்வென்ட்ல போன உடனே எல்லா கழட்டி தூக்கிடணும், இஸ்கட் போடணும், முட்டிக்கு மேலே இருக்கணும். சோஷியல் ப்ரோக்ராம்னால உலகத்தில் யார்
வந்து ஏத்தி நாடார் வீட்டில், செட்டியார் வீட்டில், முதலியார் வீட்டில், முஸ்லீம் வீட்டில், ஷெட்யூல் காஸ்ட் வீட்டில், ஐயர் எல்லாமே குழப்பாகி எல்லாம் முஸ்லீம். அவங்களுக்கு பரவாயில்லைங்க, அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு எய்ம் கிடையாது, ஒரு ரிசல்ட் கிடையாது. பட் அல்லாஹ் தாலா நமக்கும் அவங்களுக்கும் ஒரு முஸ்லீமா பொறுத்து வச்சிருக்கிறான். இஸ்லாம் ஒரு ஐடியல் அண்ட் சிஸ்டம் ஆஃப் லைஃப் இருக்கு. இந்த சிஸ்டம் குட்டி போனா உலகத்தே குட்டிச்சோறாவது. அது ஃபர்ஸ்ட் குட்டிச்சோறாவது உலகம் இல்லை, நம்ம வீட் ஃபர்ஸ்ட் குட்டிச்சோறாகும். அதுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு சொன்னா இந்த மாத்தி ஒரு இதுக்கு 100% 100% இது இருக்கணும். அவர் நம்ம இன்னைக்கு வைக்க போறோம், நம்ம பசங்க இதுக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லி நான் என் பேஜ் கொடுத்துறேன். என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணா? என்சைக்ளோபீடியானா உலகத்துல எல்லாவோட டீடைல்ஸ் அதுல இருக்கும். ஒரு இஸ்லாமிய எடுத்தா அது டீடைல் இருக்கும், கிறிஸ்டியனா அதுக்கு டீடைல் இருக்கும். ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணானா அந்த புக்கு கம்ப்ளீட் எவ்வளோ ஆச்சு? 13வது ஜெனரேஷன் ஃபில் பண்ணாங்க. 13வது ஜெனரேஷன். அது மாதிரி இந்த வேலை இன்னைக்கும் நிற்க போகிறதில்லை. இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் நம்மளுக்கு இப்படி தான் தெரியுது, இஸ்லாம் அவ்வளோதான் தெரியுது, முஸ்லீம் அவ்வளோதான் தெரியுது. இதெல்லாம் கனவு கண்டிட்டு தான் உலகமே இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான், உலகம் ஒன்றும் கிடையாது எந்தோம் கிடையாது. அல்லாஹ் தாலா அது அவன் டிக்ளேர் பண்ணி இருக்கிறான், இஸ்லாமும் இருக்கும் முஸ்லீமும் இருக்கும். நீ அந்த நம்பிக்கை வச்சுட்டு அந்த கொஞ்சம் பார்த்தீங்களா, இங்கே கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உருதுவில் சொல்லலாமா? நான் என் லைஃப்பில் தமிழில் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் தான் பண்ணியிருக்கேன். புரியுதா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு நீங்கள் எடுத்திருக்கிற ஸ்டெப் ரொம்ப பயங்கரமான ஸ்டெப். நம்ம குழந்தைங்களுக்கு கலிமாவோட இங்கிலீஷ் படிக்கட்டும், தமிழ் படிக்கட்டும், எல்லாமே படிக்கட்டும். அல்லாஹ் தாலா இந்த இது டெவலப் பண்ணுங்க. நான் இந்தியா மொத்தம் போகிறேன், எந்த வசதிகள் நம்மளுக்கு இருக்கா, நம்மளுக்கு அல்லாஹ் தாலா டெவலியன்ஸ்க்கு என்ன மனசு கொடுத்து இருக்கிறானா அது இந்த இந்தியாவில் இல்லை, உலகத்திலையும் யாருக்கும் கிடையாது. இருக்கும் அரபில் இருக்கும், கொடுத்து கையில் வச்சுட்டு செய்கிறது பெரிய விஷயம். செய்ய இல்லாமல் நம்ம செய்கிறோம் பாருங்க, அது பெரிய விஷயம். அல்லாஹ் தாலா ஒரு அட்மாஸ்பியர் கொடுத்துருக்கிறான். இதுக்காக இது பண்ணுங்க. லாஸ்ட்டில் ஒரு 2 நிமிஷம் உருதுவில் சொல்லிடுறேன். मौलाना ने जो यहाँ पर स्कूल की कोशिश की है, इस कोशिश के ताल्लुक से आपके सामने 2 रास्ते हैं. एक रास्ता ये है कि मौलाना पर आप तनकीद करके घर में बैठ जाएं. मौलाना का कीना चल रहा है, अब 2 व्हीलर है, कल कार आ जाएगी, बच्चे भी इसमें पड़ जाएंगे, उनको अलग से कोई कारखाना खोलने की ज़रूरत नहीं, काम उनका चलेगा. आप बोलिए सो जाएगी, ठीक है, कोई बात नहीं है. अब सवाल ये है, इस्लाम दुनिया में रहेगा तो मौलाना रहेंगे, इस्लाम नहीं तो मौलाना का काम क्या है? मौलाना का काम क्या? बिल्डिंग बने तो ना भी, प्लम्बर होना, इलेक्ट्रिशियन होना, मेस्त्री होना, टेक्नीशियन होना. बिल्डिंग ही नहीं है तो फिर ज़रूरत क्या है? तो अब इस्लाम रहेगा या नहीं रहेगा? ईसाइयों की ताकत, यहूदियों की ताकत, सुपर पावर की ताकत, गाजा में बरसने वाले जो है इसराइल फलस्तीनियों पर मसाइल, पूरी इस्लामी दुनिया के अंदर छाई हुई नींद, भूख से तड़पने वाले बच्चे. इराक में 5 लाख बच्चे दवाएं और दूध के बगैर मारे गए, और इस वक्त 12,000 बच्चे 1 महीने से लेकर 4 साल की उम्र के 12,000 बच्चे जिनकी लाशें मिल गई, वो बच्चे फलस्तीन में मारे गए. अब ऐसा लगता है कि इस्लाम मिट जाएगा, मुसलमान नहीं रहेगा, कुरान नहीं रहेगा. अरे हमारे मुल्क के वजीर आजम तो और खुश हैं, चलो अरब की दुनिया में जाकर मैंने मंदिर बना दिया. अब वो और खुश हैं कि नेक्स्ट उनकी दिल की आरज़ू मक्का भी हाथ आ जाए, मदीना भी हाथ आ जाए, फुला भी हाथ आ जाए. आरज़ू इंसान की 50 रहती है, दुनिया में भी फिरौन चाहता था परमानेंट रहे, शद्दाद चाहता था परमानेंट रहे, नमरूद चाहता था परमानेंट रहे. अब खरीब में हमारे एक्स CM साहब अपने ब्लड को न्यू ब्लड चढ़ाए, उसके बाद लिखा तमिल पेपर में, अब इस आदमी को परमानेंट जिंदगी मौत ही नहीं कहे, मर को चले के बाद बोले वो यंग भी ख़त्म हो गया. तो लिहाजा जो है ये एक आरज़ू दुनिया की.
اب اللہ کیا کہتا ہے وہ دیکھیے، اللہ کیا کہتا ہے وہ دیکھیے۔ اللہ، آپ پوچھیں گے مسلمان باقی رہنا نہیں رہنا، اس کے سلسلے میں اللہ میاں کو بیچ میں کہیں کو لا رہے، اسے کہیں کو خامخواہ کھینچ رہے ہیں، تو اللہ میاں نہیں تو کیا بھی نہیں جی۔ ماں کے پیٹ کے اندر اللہ تعالیٰ بولتا، اللہ تعالیٰ سے اللہ بندہ پوچھتا، مَن يَحْيِي الْعِظَامَ وَهِيَ رَمِيمٌ، مر کر قبر میں چل جانے کے بعد کون مجھے دوبارہ زندہ کرے گا؟ انسان پوچھتا۔ اللہ میاں جواب دیتا، دنیا میں بڑے سے بڑے آرٹسٹ کو بلا، دیوار پر بنائے گا، کپڑے پر بنائے گا، ہارڈ بورڈ پہ بنائے گا، زمین پہ بنائے گا۔ دنیا کا کوئی آرٹسٹ ہے جو پانی پر تصویر بنائے؟ ہرگز دنیا میں کوئی آرٹسٹ نہیں۔ اللہ کہتا ہے هُوَ الَّذِي يُصَوِّرُكُمْ فِي الْأَرْحَامِ كَيْفَ يَشَاءُ، تیرا رب وہ ہے جس نے ماں کے پیٹ میں پانی کے قطرے میں تیری تصویر بنائی ہے، تو وہ رب انسان کو دوبارہ زندہ کرے گا۔ تو اللہ تعالیٰ کہتا ہے وَاللَّهُ مُتِمُّ نُورِهِ، اللہ دین کی روشنی کو ضرور مکمل کرے گا، ضرور مکمل کرے گا۔ آپ کو مجھے فیصلہ کرنا ہے، دین باقی رہے گا، گارنٹی مل گئی۔ آپ اور میں دین میں رہیں گے یا نہیں، یہ فیصلہ کرنا ہے، یہ فیصلہ کرنا ہے۔ اپنی نسل کو بچائیے، اپنی اولاد کو بچائیے، ان کو دین پر رکھیے۔ آج ہمارے پاس اسکولوں کا اسٹرکچر نہیں ہے، جس کی وجہ سے کانوینٹوں میں ہمارے بچے حوالے، غیروں کے ہاں ہمارے حوالے، ایک ایک سیٹ کو ترسنا۔ جمعہ کو نہیں چھٹی دیں گے، پرواہ نہیں۔ رمضان میں روزہ نہیں رکھنا، ٹھیک ہے، پرواہ نہیں۔ تمہیں تراویح کو نہیں جانا، ٹھیک ہے، پرواہ نہیں۔ جائے اماں بابا عمرے کو جانے، تو نہیں جانا، ٹھیک ہے، پرواہ نہیں۔ تو ہے ایسی زندگی پر، ایک اسکول کی ڈگری کے لیے سارا دین مٹی میں۔ اگر ہمارا اپنا ہو تو کوئی ہم کو روکے گا کیوں؟ کوئی ہم کو روکے گا کیوں؟ تو حکومت سہولتیں دیتی ہے، ہم اس موقع سے بھرپور فائدہ اٹھائیں۔ اب چندہ کتنا دینا یہ ایک بڑا مسئلہ ہے، چندہ کتنا دینا بہت بڑا مسئلہ۔ اب سوال کیا، کتنا دینا کے لیے؟ میرے ایک دوست چمڑے میں تھے، ایک ایکسیڈنٹ میں انتقال ہو گیا۔ اسپاٹ پراپرٹی جو وہ چھوڑ کر گئے 50 کروڑ کی تھی، 50 کروڑ۔ تو میں تھوڑی دیر کے لیے بیٹھ کر سوچ رہا تھا، 6 مہینے ہوا تھا دین میں لگ کر 6 مہینے ہوا تھا۔ تو ان کی زندگی دیکھا تو اس 6 منتھ کے اندر 4.5 لاکھ ایک مسجد کو زمین لے کر دی، باقی کرنے کے لیے زندگی میں وقت ہی نہیں ملا۔ میں ان کی تعزیت کی تقریر میں بولا، جانے والا تمہارے لیے 50 کروڑ چھوڑ کر گیا، اپنے لیے صرف 4.5 لاکھ لے کر گیا ہے۔ تو جو ہم لگا رہے ہیں وہ ہماری آخرت ہے، باقی جو ہے مرتے ہی وہ بچے چھنا لیتے۔ اپا لے سننا پڑو، لائف انشورنس میچور نیچرل ڈیتھ رہی تو بھی ڈاکٹر کو سرٹیفکیٹ لیتا، ایکسیڈنٹ میں مرے بولو ڈاکٹر صاحب سم تھنگ لے لو، ہارٹ اٹیک میں مرے بولو، کئی کو پالیسی میچور ہوں گی۔ یہ تو دنیا ایسا کسی کے لیے چھوڑے گی نہیں۔ اللہ تعالیٰ نے آپ کو اور ہم کو موقع دیا ہے، یہ چھوٹی چھوٹی چیزیں ہیں، ایک روشنی، ایک شمع یہاں جلائیے۔ اللہ کرے کہ اس کی روشنی یہ ریاست سے باہر پورے ملک میں جائے۔ سر سید احمد خان نے جب علی گڑھ مسلم یونیورسٹی کی بنیاد رکھی، چندے کا اعلان کیا، تو ایک شخص نے ان کو ڈی گریڈ اور کرٹیسائز کرنے کے لیے چندے میں سب سے پہلے مجمع میں سے چپل پھینک کر مارا۔ سر سید نے وہ چپل اسٹیج پر رکھ کر کہا، شکریہ میرے بھائی، آپ کا پہلا چندہ آ گیا ہے، تو لہٰذا اب یہ کام رکے گا نہیں۔ پازیٹیو تھنگس کے ساتھ کرو، پازیٹیو تھنکنگس، نگیٹیو سوچ لے کر رہے مر جائیں گے۔ اب جیسے آپ پوچھیں گے نگیٹیو کیا، میں سوچتا رہا، میں ڈاکٹر ہوں، میں مولوی ہوں، اب میں کیوں مدرسہ بنانا، میں خبر کو جا رہا ہوں۔ اب یوں سوچے پازیٹیو، امام صاحب بسم اللہ صاحب، ایوب صاحب سپورٹ کرے، فلاں صاحب ہمت دلائے، نتیجہ عمارتیں بن کر کھڑی ہو گئی۔ میں سوچتا ہی رہ گیا، یہ آگے نکل گئے۔
ذرا سوچ کر دیکھیے، یہ مسجد، یہ مدرسے، یہ فلاں، یہ کبھی رکنے والے نہیں ہیں۔ ایک شعر اس وقت بڑا یاد آتا ہے، لاکھ منزلیں کٹھن آئیں گزر جاؤں گا، حوصلہ ہار کے بیٹھوں گا تو مر جاؤں گا۔ جو چل رہے تھے میرے ساتھ کہاں ہیں وہ لوگ جو کہتے تھے کہ میں رستے میں بکھر جاؤں گا۔ لہذا بکھرنا نہیں ہے، ہمت کے ساتھ آگے بڑھیے۔ اسلام رنگ، نسل، زبان، علاقہ، ملک نہیں دیکھتا۔ پاسپورٹ کی ضرورت زندہ رہنے تک ہے، قبر میں نیچے جانے تک نہ پاسپورٹ ہے نہ ویزا ہے۔ ایک ہی چیز ہے، مسلمان ہو یا نہیں ہو، اللہ کے ماننے والے ہو یا نہیں ہو، لہذا اس کی پوری پوری قدر کیجئے۔ اب دوسری چیز جو میں آپ کو بتاؤں کہ ایک اسکول کا جو پلان انہوں نے کیا، کیجئے۔ اس ملک کے اندر بڑی سخت ضرورت ہے، بہت سخت ضرورت ہے کہ یہاں مسلمانوں کا اسٹرکچر ہو۔ اور میں نے اس میں مثال بھی دی، اردو دان طبقہ عصری تعلیم میں بہت پیچھے ہے۔ مجھے معاف کیجئے کہنے دیجئے، مجھے معاف کیجئے کہنے دیجئے، پچھلے چند سالوں میں ایک صاحب جو بیٹے ان کا بیٹا ایک MBBS بنا، اس کے بعد تو فل سٹاپ لگا۔ میرے بچوں کی خبر میں نے سنی، اس کے بعد فل سٹاپ لگا۔ اردو کے طبقے سے آپ کو بتاؤں تو افسوس ہوگا، 2020 کے نیٹ کا ایک رزلٹ اٹھا کر دیکھیے، وانیمباڑی، آمبور، گڑیا تم، کرنامبیٹ، وشارم، 4 مسلم اردو بولنے والے، کوئی مسلمان بچہ 400 کراس نہیں کیا، 400 کراس نہیں کیا۔ کیا پیسہ نہیں ہے؟ ہے۔ کمیونٹی کے پاس ایجوکیشن کی اہمیت نہیں ہے، اہمیت نہیں ہے۔ سمجھ میں آ رہا؟ باپ کے نام پر اترانا بہت آسان ہے جی، کب تک چلے گا؟ بیٹھ کر کھائے تو قارون کا خزانہ کم پڑتا، قارون کا خزانہ کم پڑتا۔ پہلے تو اخلاق تھے، لوگ کم از کم جوا کھیلنے گئے تو پوچھتے تھے آپ کا مال یا باپ کا مال، بول کر باپ کا مال بولے تو اندر بھیجتا تھا کہ وہ تو پوچھنا نہیں سو لگا گا، آپ کا مال کا تو محنت سے کمایا نا۔ اب ویسا نہیں، فری رمی، یہ کھیل وہ کھیل، 110 روپے بھی چھنا لیتا۔ لہٰذا جو ہے آپ لوگوں سے عاجزانہ مؤدبانہ درخواست ہے، اور کہ آپ دعائیں بھی کیجئے اور ہمت افزائی بھی کیجئے، اور صحیح معنوں میں جو ہے خوش پناہی بھی کیجئے۔ اچھی طرح یاد رکھیے، ایک آدمی 100 کلو کا بوریا اٹھا تو سکتا ہے، 4 ہاتھ لگیں تو 100 کلو کا وزن ڈیوائیڈ ہو جاتا ہے، ڈیوائیڈ ہو جاتا ہے۔ تو یہ کام، یہ اسکول کا کام، زمین کی خریداری کا کام، اللہ کرے کہ چھوٹا سا اسکول ایک کالج میں بدلے، ایک شکل میں بدلے، اس علاقے کے لیے ہو، اور وہ ایک حسین منظر آج جس طرح ہم یہاں بیٹھ کر پروگرام کر رہے ہیں، جی چاہتا ہے آپ کے ہمت سے یہاں اسکول بنے، اس کے اینول ڈے میں ہم آئیں اور ہم بچوں کو خطاب کریں۔ اللہ اتنی زندگی دے کہ ان کی کوششوں اور کاوشوں کو پھلتا پھولتا دیکھیں۔ وآخر دعوانا ان الحمدللہ رب العالمین۔ ماشاء اللہ۔